மற்ற உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 4 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. டொரண்டோவின் பெரும்பாலான இடங்களில் மழை தூறல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து வரலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒரு நேர்காணல் பார்க்க இருக்கின்றோம். அதில் ஸ்கார்பரோ சென்டர் தொகுதியில் கல்வி சபை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் நீதன் ஷான் அவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். மற்றும் கெனடிய வளம் பகுதியில் பணவீக்கம் மற்றும் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள் பற்றி NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் வழங்கியிருக்கின்ற விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலநிலை மற்றும் பல முக்கியமான கெனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் இன்றைய நேர்காணல் ஸ்கார்பரோ சென்டர் தொகுதியில் கல்வி சபை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் நீதன் ஷான் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் நீதன் ஷான் அவர்களே. வணக்கம் ஜெயபிரகாஷ். வணக்கம் குட் ஈவினிங் கனடா நேயர்களே. எனவே இந்த அக்டோபர் 24ஆம் தேதி அனைவரும் நகரசபை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த முறை நீங்கள் ஸ்கார்பரோ சென்டர் தொகுதியில் கல்வி சபை உறுப்பினர் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி பதவிக்கு போட்டியிடுகின்றீர்கள். எனவே இந்த முறை ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி இந்த பதவியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்று கூற முடியுமா? நிச்சயமா இந்த தொகுதியில் சமீபத்தில் நான் மாகாண சபை தேர்தலுக்காக போட்டியிட்டு வந்தேன். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை உணரக்கூடியதாக இருந்தது. ஒன்று, இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி சூழலிலே உங்களுக்கு தெரியும் 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று, இந்த தொடர் தொற்றுக்கு பின்பு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்வியில் மட்டுமல்ல, அல்லது சமூகவியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், உளவியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே அந்த 2-3 வருடங்கள் இடம்பெற்ற அந்த பாதிப்பு என்பது இன்னும் பல ஆண்டுகளுக்கு பல மாணவர்களுக்கு இருக்க போகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. 2வது, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து நிதி வெட்டு மூலமாக இருக்கக்கூடிய பாதிப்பு என்பது பாடசாலைகளை பெரிய அளவில் பாதித்துக் கொண்டிருக்கின்ற தொடர்ந்து. அந்த இந்த 2 விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த பகுதியில் ஏற்கனவே கல்வி சபை உறுப்பினராக இருந்தவர் இன்னொரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் அதில் ஒரு வெற்றிடம் பெறுகின்ற பொழுது அதில் ஒரு 4 வருடங்களுக்கு என்னுடைய துறை கல்வித்துறை, நான் படித்தது, நான் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு சில முக்கியமான விடயங்களை செய்யலாம் என்பதனால் இந்த போட்டியில் இறங்கி இருக்கின்றேன். எனவே இந்த தேர்தலில் உங்களுடைய தேர்தலுக்கான முன்னெடுப்புகள், அதாவது என்ன கொள்கைகள் மற்றும் முன்னெடுப்புகளை நீங்கள் முன்னிறுத்துகின்றீர்கள்? நிச்சயமா இந்த பாடசாலைகளை பாதுகாப்பான பாடசாலைகளாக, வன்முறைகள் இருந்து மட்டுமல்ல, வீதி விபத்துகளில் இருந்து பல்வேறு விதமான பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஸ்கார்பரோ பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் பல வளங்கள் குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கலை சம்பந்தமான வளங்களோ, விளையாட்டுத்துறை சம்பந்தமான வளங்கள், தொழில்நுட்ப வளங்களோ என்று பார்க்கின்ற பொழுது பல பாடசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது, குறிப்பாக டவுன் டவுனில் இருக்கக்கூடிய பாடசாலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது
ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு வித்தியாசம் தெரிகின்றது. அதைவிட எங்களுக்கு தொடர்ந்து சமூக ரீதியாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் இன்னும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அது ஸ்பெஷல் நீட்ஸாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகளாக இருக்கட்டும். அது அப்படி பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய தேவைகளை முன்னிலைப்படுத்தி ஒரு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்விச்சபை உறுப்பினர் என்பது ஒரு பகுதி நேரமாக செய்யக்கூடிய ஒரு, அதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதனால் தான் அந்த அந்த கொள்கைகளை முன்வைத்து நான் இந்த போட்டியில் இறங்கியிருக்கிறேன். எனவே ஏற்கனவே கூட நீங்கள் கல்வி சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து முதல் இருந்திருக்கும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது? ஒருவேளை நீங்கள் இதில் வெற்றி பெற்றால் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும்? நிச்சயமாக இந்த 2006ஆம் ஆண்டு முதலாக நான் கல்வி சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் 12 வருடங்களுக்கு முன்பு தமிழ் சமூகத்தில் அப்பொழுது கல்வி சபை உறுப்பினர் என்பது ஒரு புதிய ஒரு விடயமாக இருந்தது. பலருக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு தேவைகள் பல வித்தியாசமாக இருந்தது. அப்பொழுது இருந்த தேவைகளுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய தேவைகளுக்கும் பார்க்கின்ற பொழுது, நமது இளம் சந்ததிக்கு இருக்கக்கூடிய தேவைகள் என்று பார்க்கின்ற பொழுது கூடுதலாக உளவளம் சம்பந்தமான, போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்களாக இருக்கின்றது. அப்பொழுது இருந்த குழு வன்முறை சம்பந்தமான விடயங்கள் அப்பொழுது அதிகமாக பேசப்பட்டது. இப்பொழுது அது மாறி இப்படியான விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஸ்கார்பரோ மத்தியில் தமிழர்கள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்தாலும் ஸ்கார்பரோ இருக்கக்கூடிய பல இடங்களிலே வறுமை கோட்டும் கீழும் வறுமை கோட்டு அளவிலும் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் பல தமிழர்கள். அவை அந்த பொருளாதார நெருக்கடி மூலமாகவும் கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் உருவாக்கப்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது தேவைகள் என்பது 16 வருடங்களுக்குள் பெரிதாக மாறிவிடவில்லை. தொடர்ந்து எங்கள் சமூகத்துக்கு மட்டுமல்ல மற்ற சமூகங்களுக்கும் அந்த தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவை அந்த வகையில் டொரண்டோ நகரத்தில் இருக்கக்கூடிய பல்லின கலாச்சார மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே இருந்து கனடாவில் மிக முக்கியமான நகரத்திலிருந்து கல்வி சபை உறுப்பினராக குரல் கொடுக்கும் பொழுது கனடாவில் டொரண்டோவில் மட்டுமல்ல கனடா முழுவதும் சாதகமான விடயங்களை கொண்டிருக்கூடிய ஒரு இடமாக பார்க்கின்றேன். நிச்சயமாக. எனவே உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொகுதி பற்றிய ஓட்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. ஒவ்வொரு மாநகர சபைக்கும் வித்தியாசமான வாக்களிக்கின்ற விதங்கள் இருக்கின்றன. டொரண்டோவை பொறுத்தவரை முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் முடிந்து விட்டது. டொரண்டோவில் இணையதள வாக்குப்பதிவு இல்லை. அது மார்க்கத்தில் பிக்கரிங் போன்ற இடங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது என்றால். அவை டொரண்டோவில் தேர்தல் நாளில் தான் வாக்களிக்க முடியும். 10 மணியிலிருந்து 8 மணி வரை. அது எல்லா இடம் ஒன்றாரியம் முழுவதுமே 10 மணியிலிருந்து 8 மணி வரை திங்கட்கிழமை அக்டோபர் 24ஆம் தேதி வாக்களிக்கலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் அதுக்கு பக்கத்திலே ஒரு வாக்குச்சாவடி கூடுதலாக அவர்களது பாடசாலைகளோ இருக்கும். அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று 10 மணியிலிருந்து 8 மணிக்குள் திங்கட்கிழமை வாக்களிக்க முடியும். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கடைசி முறை என்றால் அவர்கள் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் முடிவடைந்திருக்கின்றன டொரண்டோவில். அதே நேரம் உங்களுடைய வட்டார எல்லை, உங்களுடைய தொகுதியினுடைய அந்த வட்டார எல்லை பற்றியும் கூறுங்கள். ஸ்கார்பரோ மத்தி என்று சொல்லப்படுகிற இந்த தொகுதி விக்டோரியா பார்க் இருந்து ஆரம்பித்து, அதாவது மேற்கில் விக்டோரியா பார்க்கில் ஆரம்பித்து கிழக்கில் மெக்கோவன் பெலமி வரை செல்கின்றது. தெற்கில் எக்லிண்டன் அவென்யூவும் வடக்கில் 401 இருக்கிறது. ஸோ 401க்கும் எக்லிண்டனுக்கும் இடையில், விக்டோரியா பார்க்கும் மெக்கோவன் பெலமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஸ்கார்பரோ சென்டர் என்று அழைக்கப்படுகின்ற இடமாக இருக்கின்றது. எனவே நேர்களின் இறுதி கல்வியாக உங்கள் தொகுதியில் நிறைய தமிழ் மக்கள் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் கூறுகின்ற விடயம் என்ன? நிச்சயமாக குறிப்பிட்ட அளவில் பார்க்கின்ற போது ஸ்கார்பரோவிலே அதிகமாக தமிழர்கள் இருக்கின்ற வேறு பிராந்தியங்கள் இருக்கின்றன. இதில் இருக்கின்றார்கள் தமிழர்கள். இருந்தாலும் பெரிய அளவில் என்று சொல்ல முடியாது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லக்கூடியது டொரண்டோ ஸ்கார்பரோவில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, எங்கிருப்பவர்களுக்கும் தேர்தலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உரிமையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாக்களிக்கின்ற உரிமைக்காக பல இடங்களிலே பலர் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். பல மணி நேரம் காத்திருந்து வாக்களிக்க வேண்டியிருக்கிறது. பல மணி நேரம் பயணித்து வாக்களிக்க வேண்டிய நிலையிலெல்லாம் பலருக்கு இருக்கின்றது. எங்களுக்கு சௌகரியமாக செய்யக்கூடிய பல வசதிகள் இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக உங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு இனம் அதிகமாக வாக்களிக்கின்ற இனம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் நோக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதிகமாக விரைவில் பெறப்படும். அதை செய்யுமாறு நிச்சயமாக இந்த தேர்தல் மாநகர தேர்தல் என்பதற்காக உதாசீனப்படுத்தி விடாமல் எல்லா மட்டத்து அரசாங்கங்களும் முக்கியமானவை என்று உணர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நன்றி நீதன் ஷான் அவர்களே எங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக. எனவே குட் ஈவினிங் கனடா சார்பாக நாங்களும் உங்கள் வெற்றிக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நன்றி. சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நன்றி. வணக்கம் ஜெயபிரகாஷ். வணக்கம் நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.
மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:15 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். எனவே இப்பொழுது நாங்கள் ஒரு தகவலை தொடர்ந்து நாங்கள் கனடிய வளத்துக்கு செல்லலாம். அதில் தகவலானது லிபரல் அரசாங்கத்தின் GST தள்ளுபடி மசோதா, அந்த பில் வந்து இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை செலவு நெருக்கடிகளுக்காக கொண்ட இந்த பில் மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மாத காலத்துக்குள் வந்து நேற்று செனட் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இதற்கு நேற்றைய தினமே அரசாங்கம் இதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளமையும் வந்து இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இதன் மூலமாக அரசாங்கத்தின் இந்த பில் C30 வந்து நேற்று சட்டமாக மாறியிருக்கின்றது. இதன் மூலமாக GST தள்ளுபடியை பெறுவர்கள் இந்த ஆண்டு கூடுதல் கொடுப்பனவை வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது அடுத்த 6 மாதங்களுக்கு GST தொகையை இரட்டிப்பாக்கும் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த பில் சேஞ்ச், அதாவது இந்த மசோதாவினுடைய இந்த மசோதா மூலமாக ஒரு பெரிய மாற்றம் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் கூட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இதன் மூலமாக தெரிவித்திருந்தார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த பில், இந்த மசோதா வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் வந்து அவர் தனது கருத்தில் தெரிவித்திருந்தார். இப்பொழுது நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் வந்து தனது கட்சியினுடைய வாராந்த கூட்டத்தை, அதாவது பார்லிமெண்ட் ஹில் வந்து செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். இதில் பணவீக்கம் மற்றும் அதிகரிக்கின்ற உணவுப் பொருட்களின் விலை பற்றி இதில் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்ற அவசியம் பற்றியும் முன்னிலைப்படுத்தி கூறியிருந்தார். இதில் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த கடந்த மாதம் நாடு முழுவதும் கூட இந்த உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது குறித்து புள்ளி விவர திணைக்களமும் இது குறித்த தகவல்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. கடந்த மாதம் வந்து வருடாந்த பணவீக்க விகிதம் வந்து 6.9% குறைந்திருக்கின்றது. எனவே ஆகஸ்ட் மாதம் வருடாந்த பணவீக்கம் 7% இருந்துள்ளது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் விலை அதிகரிப்பினுடைய வேகத்துக்கு வந்து இந்த குறைந்த எரிவாயு விலைகளே, அதாவது மெதுவான வேகத்துக்கு குறைந்த இந்த கேஸ் பிரைஸினுடைய குறைவான இந்த விலைகளை வந்து இதற்கு காரணமாகவும் புள்ளி விபர திணைக்களம் கூறுகின்றது. அதே நேரம் எரிபொருளின் விலை வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் 7.4% குறைவடைந்துள்ளமையும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வருகின்ற உணவுப் பொருட்கள் விலைகள் பற்றி NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We've seen the new inflation numbers and food prices continue to rise. They've hit a record 11.4%. This is deeply troubling. We know that Canadian families are already hurting when it comes to the cost of food. We put out a motion laying out some clear steps that we can take to stand up to greedflation and to protect Canadian families and consumers. We're calling on the Prime Minister now to implement those steps so that we can actually protect families and ensure they can afford their groceries. Right. I'm not concerned about that. I think that there are certainly people that want to talk about
the monarchy and whether we should sever our ties. That's a legitimate debate, one that we can have as a country. I just want to highlight, though, with the inflation numbers that have come out today, record high inflation when it comes to food, with the cost of living at where it's at, the cost of housing where it's at in Quebec and across Canada, with all those major concerns, our healthcare system in crisis. Those are the priorities that I'm hearing from Canadians that are top of mind. This is not a priority that is top of mind from the people I speak to. And I speak to people across the country. They're telling me they're worried about a lot of things, and I want to address those things. I'm worried that what normally happens in any crisis, whether it was the pandemic, the cost of living and the inflation crisis, or a recession, it is always workers, it is always families that bear the brunt of it. And unless we put in place some plan of support for workers, they're going to continue to bear the brunt. And that's why I really believe investing in people, investing in the support that people need, giving people respect is the right thing to do. If we are going to face a recession, then we need to make sure we've got a plan in place. And one of the things that we've called for is an EI system that covers all Canadians. A recession means people will lose their jobs. And if our EI system is not there for all Canadians, that is a problem. We need to invest in an EI system that's there for Canadians to see us through a tough time. But everything costs money, and do you think in a recession it's harder to get money? I think that what we need to do in a recession is make sure we take care of people and look after people. That to me is a priority. I got to be clear on this. While I think it is important to tackle greedflation, we have called out the corporate greed that's driving up the cost of food, and we've said we need to get an inquiry into how food prices are being set. That is important to evaluate whether it is an example of price fixing like we saw with the bread price fixing, or it's exploitation, it's taking advantage of people. But I want to be clear, the freeze announced by Galen Weston is one that's got a number of problems because it freezes a higher price. That's problematic. But what it does do, it proves our point that corporate grocery stores do set prices. They can either increase them, lower them, or freeze them. And that is exactly our point, that these corporate grocery stores can set prices, and we are concerned that neither the Liberals or Conservatives had the courage to stand up to greedflation. We did, and now we're seeing that we were right, that now a corporate grocery store has stood up and taken a stance on prices. It is proof and evidence that they do control prices, and we are concerned that the prices are too high. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்கார்பரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:22 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் இன்றைய தினம் பார்லிமெண்ட் ஹில்லில் செய்தியாளர்களை சந்தித்த போது தற்சமயம், அதாவது கனடாவினுடைய புலிவர் திணைக்களம் உணவு விலைகள் மற்றும் பணவீக்கம், உணவு விலை அதிகரிப்பு மற்றும் பணவீக்கம் பற்றிய அதனுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். அதே சமயம் கனடிய துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்களும் இது குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது கனடா தற்சமயம் கடினமான நாட்களை எதிர்கொள்ளுகின்றது என்றும், அதாவது தற்சமயம் இந்த உணவுப் பொருட்கள் குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரிப்பதையும் இவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இருந்த போதும் இதன் காரணமாக பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லும், அதனால் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இன்னும் மேலதிகமாக அதிகரிக்குமா என்பதை இந்த இலையுதிர்கால பொருளாதார அறிக்கையில் தான் அதனை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாகத்தான் இது குறித்து மேலும் வெளிப்படையாக பேசக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இந்த பொருளாதாரக்கான தனது கணிப்புகளை தனது பொருளாதார அறிக்கையில் கனடிய அரசாங்கம் பகிர்ந்து கொள்ளும் எனவும், அதாவது அது வெளிவரும்போது பகிர்ந்து கொள்ளும் எனவும் கூட
ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே கனடா மட்டுமின்றி அதாவது இந்த பொருளாதார மந்தநிலையை தற்சமயம் உலகமே எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் எனவும் கூறியிருந்தார். இருந்த போதிலும் தற்சமயம் வரவிருக்கும் நாட்களிலும் கூட இப்படி இந்த பொருளாதார மந்தநிலைக்கு சென்றாலும் கூட அதனை சரியான கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள்ளக்கூடிய நிதியை கனடா கொண்டிருக்கின்றது என்பதும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இது குறித்து துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We absolutely understand that affordability is a real challenge for Canadians right now. And that is why we acted with alacrity when the House came back from the summer recess. We proposed a doubling of the GST tax credit, and I am really pleased that that legislation ultimately won unanimous support in the House of Commons. It took a little bit of time, but we got everybody else on board. And that legislation received royal assent yesterday. That means that we will be able to quickly provide some inflation relief for the Canadians who need it the most. It will reach 11 million households. A family of 4 will be getting nearly $500. Single Canadian, more than $230. Seniors on average $225. That is real relief for Canadians who need it the most, coming at exactly the right time. But again, I really think it's important to be candid and honest with Canadians. This is support that is targeted to the most vulnerable. It will help, but I know that it's not going to cover everything. And we need to be honest about that. The fact is that the government simply cannot compensate every single Canadian for every single additional cost imposed by elevated global inflation. If we were to try to do that, we would be pouring fuel on the inflationary flames. We would just be making the Bank of Canada's job harder and ensuring that inflation lasted longer and that rates went up even higher. And so what we're doing now is charting a balanced economic path. We are acting with compassion because we know a lot of people have it hard right now and they need our support. But at the same time, we're being very careful that the measures we put in place are targeted and are fiscally responsible, because we want to get past this inflation as soon as we can. And we know that part of the way to do that is for the government to be fiscally responsible right now. Now, there are a couple of more measures that are in the pipeline that will really help Canadians. The $500 payment to the most vulnerable Canadians to help them pay the rent. That's something a lot of people need right now. The legislation is there, and I would really like to encourage all members of Parliament to help us get this support to Canadians right now when they really need it. And then dental care. You know, from my perspective, it's kind of a no-brainer that in Canada, kids under 12 should be able to go to the dentist regardless of how much money their parents make. And that's not the case right now. So I think this is an important measure too. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970
5050 www.shayalpc.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:29 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃபிராண்ட் அவர்கள் தற்சமயம் இருக்கின்ற பொருளாதார நிலைமை மற்றும் இந்த பணவீக்கம் அதிகரிக்கின்ற உணவுப் பொருட்கள் நிலைமை பற்றி குறிப்பிட்டிருந்தார். எனவே இதற்கான இந்த பொருளாதார இருக்கை வருகின்ற இந்த இலையுது கால இறுதிப் பகுதியில் அவர்கள் வெளியிடக்கூடியதாக இருக்கும் எனவும், அதே நேரம் அதனை சரியான முறையில் கட்டுக்கோப்பில் வைத்திருப்பதற்கான நிதியும் தற்சமயம் கனடா வைத்திருப்பதாகவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அடுத்ததாக ஒரு தகவல், கோ டிரான்சிட் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் அதனுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சர்வன்ட்ஸ் மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் அனைவரும் இந்த மாத இறுதிக்குள் வேலையை விட்டு வெளியேறலாம் என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2200 கோ டிரான்சிட் ஊழியர்கள் அவர்களுடைய பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒருங்கிணைந்த போக்குவரத்து சங்கம், அதாவது ATU லோக்கல் 1587 என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கம் அவர்களுடைய ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அக்டோபர் 31 பிறகு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது குறித்து அவர்கள் மெட்ரோலிங்ஸின் நிறுவனத்துடன் பல சந்திப்பை மேற்கொண்டிருந்ததாகவும் இருந்த போதும் அவை பயனளிக்கவில்லை என்றும், அவர்களுக்கான எந்த ஒரு சலுகையும் இதில் ஈடுபடாமல் போன என்ற விடயங்களையும் கூட அவர்கள் தமது அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த ATU லோக்கல் 1587 நடப்படுகின்ற இந்த சங்கத்தினர் வருகின்ற இன்றைய தினம் இந்த தங்களது சலுகையோ அல்லது இந்த ஒப்பந்தம் விட்டாலோ அக்டோபர் 31 பிறகு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இது குறித்து மெட்ரோலிங்ஸ் குறிப்பிட்ட விடயங்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த வேலைநிறுத்தம் தேவையற்றது என்றும் அதே நேரம் தவிர்க்கப்பட வேண்டியது என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். மேலும் இது குறித்து தொழிற்சங்கங்களுடன் தாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். இந்த ATU லோக்கல் 1587 இந்த உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒரு வாக்கெடுப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இத்தனை பேர் இதுக்கு ஆதரவாக, இந்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவாக ஈடுபட போகின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த வகையில் 93% பேர் இந்த வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவளித்து வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த மாத இறுதிக்குள் கோ டிரான்சிட் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம் என, அதாவது அவர்களுடைய ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 275 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 61 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 19 புதன்கிழமை இலங்கை 275 இலங்கை ரூபாய், இந்தியா 61.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.16 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 19 புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா?
வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What? What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No, 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 no. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? Hold on. இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. டொரண்டோ நேரம் 9:35 நீங்கள் குடிவினின் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஒருத்தி 2 திரைப்படம் வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை யோக் திரையரங்கில் 1 மணி மற்றும் 4 மணி என 2 காட்சிகள் வந்து திரையிடப்பட இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் அறிவித்திருக்கிறோம். எனவே தவறாமல் இதுக்கு வருகை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற தகவல், புற்றுநோயை உண்டாக்கும் இந்த பென்சீன் என்கின்ற இந்த கெமிக்கல் ரசாயனம் வந்து தற்சமயம் முடி தயாரிப்புகளில், அதாவது இந்த ட்ரை ஷாம்பூஸ் தயாரிப்புகளில் வந்து இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பெருமளவான இந்த தயாரிப்புகள் வந்து ரீகால் செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த 2 அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What? What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. கனடாவும் கூட எச்சரித்திருக்கின்றது, தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. எனவே ஜனவரி 2020 அக்டோபர் 2022 வரை விற்கப்பட்ட இந்த தயாரிப்புகள், அதாவது இந்த கெமிக்கல் விற்கப்பட்ட தயாரிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் யூனிட்ஸில் வந்து இருப்பதாக அறியப்படுகின்றது. அந்த அளவுக்கு வந்து விற்பனையாக இருக்கின்றன என்பதையும் வந்து அவர்கள் தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பென்சிலின் வெளிப்பாடு வந்து உள்ளெழுப்பதன் மூலம், அதாவது சுவாசம் மூலமாகவோ அல்லது வாய் வழியாகவோ அல்லது தோல் மூலமாகவும் உறிஞ்சப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரசாயனத்தின் அதிக வெளிப்பாடு காரணமாக லுக்கேமியா மற்றும் இரத்த புற்றுநோய் உட்பட பல வகையான புற்றுநோய்களை இது ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த பெட்ஹெட்டிஜி, டோவ் மற்றும் ட்ரெசெமே ட்ரை ஷாம்பூஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால், அதாவது நீங்கள் வைத்திருந்தால் உடனே அதனை திருப்பி கொடுக்குமாறு ரீகால் செய்யப்பட்டுகின்றது. எனவே அதனை சரியான முறையில் அகற்றுமாறும் வந்து அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங், வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும்
மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காணொளி. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:39 நேர்கள் குடிவினி கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். எனவே நாளை தினமும் பெரும்பாலான இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றது என்பதை நாங்கள் வானிலை அறிக்கையினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. மற்றும் ஒரு தகவல், பூஸ்டட் கனடா சைல்ட் பெனிஃபிட் பேமெண்ட் வந்து அதனுடைய கொடுப்பனவுகள் இந்த வாரம் வங்கி கணக்குகளில் சேரும் என சிஆர்ஐ அறிவித்திருக்கின்றது. ஜூலை மாதம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த சைல்ட் பெனிஃபிட்டுடைய அதிகரிப்பு அதுக்கு தகுதியான குடும்பங்கள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வளர்ப்பதற்கான அந்த கொடுப்பனவுகள் அதுக்கு தகுதியான குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஜூலை மாதம் இதனுடைய இந்த சைல்ட் பெனிஃபிட்டுடைய அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த வரி இல்லாத இந்த மாதாந்த கட்டணம் தற்சமயம் இருக்கின்ற இந்த உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வு இதனை கணக்கில் கொண்டு இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் பணவீக்கத்திற்கு ஏற்ற இது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதையும் தெரிவிக்கின்றார். இந்த தொகை பணவீக்கத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு தகுதியான குடும்பங்கள் ஒரு குழந்தைக்கு ஆண்டுக்கு $6,997 வரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2022ஆம் ஆண்டினுடைய முதல் கொடுப்பனவுகள் ஜூலை 20 மற்றும் ஆகஸ்ட் 19, செப்டம்பர் 20 ஆகிய தேதிகளில் வழங்கப்பட்டன. அக்டோபரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி அளவில், நாளை அநேகமாக இந்த வியாழக்கிழமை நீங்கள் தகுதியான பெற்றோர்கள் இதனுடைய பூஸ்டட் கனடா சைல்ட் பெனிஃபிட் பேமெண்ட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும், இந்த ஆண்டினுடைய இறுதி கொடுப்பனவுகள் நவம்பர் 18 மற்றும் டிசம்பர் 13 ஆகிய தேதிகளில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் சிஆர்ஐ இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் Ps.ச. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். லிபரல் அரசாங்கத்தின் GST தள்ளுபடி மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு நெருக்கடியை இலக்காக கொண்ட இந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்துக்குள் நேற்று செனட் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு நேற்றே அரசு அங்கீகாரம் கிடைத்தது. இதன் மூலம் அரசாங்கத்தின் மசோதா C-30 நேற்று சட்டமாக மாறியது. இதன் மூலம் GST தள்ளுபடியை பெறுபவர்கள் இந்த ஆண்டு கூடுதல் கொடுப்பனவை எதிர்பார்க்கலாம். இது அடுத்த 6 மாதங்களுக்கு GST தொகையை இரட்டிப்பாக்கும். இந்த மசோதா மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தெரிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த மசோதா ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதை அவர் நினைவூட்டினார்.
கனடா சில கடினமான நாட்களை எதிர்கொள்கிறது என்று கனேடிய துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் கூறியிருக்கின்றார். ஆனால் பொருளாதாரம் மந்த நிலைக்குள் செல்லும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறதா இல்லையா என்பது எதிர்வரும் இலையுதிர்கால பொருளாதார அறிக்கையில் பிரதிபலிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்துக்கான கணிப்புகளை தனது பொருளாதார அறிக்கையில் கனேடிய அரசாங்கம் பகிர்ந்து கொள்ளும் எனவும் நிதியமைச்சரும் துணை பிரதமருமான ஃப்ரீலாண்ட் கூறியிருக்கின்றார். ஒரு பொருளாதார மந்தநிலையை உலகம் எதிர்கொள்ள உள்ளது என்று கூறிய அமைச்சர், வரவிருக்கும் சவாலான நாட்களை கடந்து செல்வதற்கான நிதித்திறனை கனடா கொண்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் நாடு முழுவதும் உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்தும் உயர்ந்து வருவதாக புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று வெளியான ஒரு அறிக்கையில் புள்ளிவிபர திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த மாதம் வருடாந்த பணவீக்க விகிதம் 6.9% குறைந்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் வருடாந்த பணவீக்க விகிதம் 7% இருந்தது. விலை அதிகரிப்பின் மெதுவான வேகத்துக்கு குறைந்த எரிவாயு விலைகளே காரணம் என புள்ளிவிபர திணைக்களம் கூறியிருக்கின்றது. எரிபொருளின் விலை ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் 7.4% குறைந்தது. பர்னபி RCMP அதிகாரியை கத்தியால் குத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் மீது முதல்நிலை கொலை குற்றம் சாட்டப்படுகின்றது. சந்தேக நபரான யாங் வான் ஹாம் மீதான குற்றச்சாட்டுகள் இன்று அங்கீகரிக்கப்பட்டன. நேற்று பர்னபி நகரில் RCMP அதிகாரி கான்ஸ்டபிள் ஷெலன் யாங் கத்தி குத்தியதில் மரணமடைந்தார். இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிய ஹாம் குறைந்தபட்சம் நவம்பர் 2 வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஒரே நேரத்தில் 2 விசாரணைகள் நடந்து வருகின்றன. உக்ரைனில் ரஷ்யாவின் போர் குறித்த கருத்துக்கு அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்தப்படுவதற்கு முன்னர் ரஷ்யாவின் உக்ரைன் படையெடுப்பு குறித்து தவறான கருத்துக்களை தெரிவித்ததாக புதிய முதல்வர் கூறினார். நேற்று மாலை ஒரு அறிக்கை மூலம் அவர் இந்த விடயத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரியிருக்கின்றார். இந்த விடயம் குறித்து தனது அறிவும் கருத்தும் அந்த நேரத்தில் இருந்து மாறியுள்ளதாக கூறிய முதல்வர் ஸ்மித் முந்தைய கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். தனது நாட்டின் ஆதரவு கோரிக்கைகளுக்கு கனடா உடனடியாக செயல்பட்டு வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இன்று கனேடிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கனடா வழங்கி வரும் இராணுவ உதவிக்கு நன்றியுள்ளவனாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கனடா உக்ரைன் உறவு ஒரு கூட்டாண்மையை விட அதிகமானது எனவும் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் கனேடிய அரசாங்கம் மொத்தம் $47 மில்லியன் மதிப்புள்ள ஆயுத உதவியை அறிவித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் புதிய ஈரான் பொருளாதார தடைகளை இன்று கனடா அறிவித்திருக்கிறது. 6 ஈரானிய தனிநபர்கள் 4 நிறுவனங்கள் மீது கனடா மேலதிக பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களில் பங்கேற்பது அல்லது செயல்படுத்துவது, பிரச்சாரத்தை பரப்புவது ஆகியவற்றுக்காக இந்த தடைகளை விதித்துள்ளதாக கனேடிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இது ஈரானுக்கு எதிரான கனடாவின் 3வது பொருளாதார தடையாகும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:47. கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை, திங்கள் முதல் வெள்ளி வரை IPTV-ஊடாகவும் மற்றும் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுச் செல்கின்றன நான் ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.